Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேயர்களே, இன்றைய நன்னாள் தீப ஒளி. ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள்ளும் ஆத்மா பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த ஒளியை மலரச் செய்யக்கூடிய அற்புதமான நாள். அப்போ நம்ம உடம்புக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆத்மான்னு சொல்லக்கூடிய அந்த தீப ஒளி மலரணும் அப்படின்னா நமக்குள் இருக்கக்கூடிய இருள் சூழ்ந்த எண்ணங்கள் வெளியேறணும். சோம்பல், பகைமை, காழ்ப்புணர்ச்சி, இந்த மாதிரி அறியாமை, நம்பிக்கையின்மை, இந்த மாதிரி இருள் சூழ்ந்த எண்ணங்கள் எல்லாம் வெளியேற்றி நமக்குள் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் தாட்னு சொல்கிற பாருங்க, நேர்முகமான எண்ணங்களை மலரச் செய்யக்கூடிய அற்புதமான நாள். அதற்காகத்தான் நம்ம வெடிக்கின்றோம். எதற்காக அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்கள் அனைத்தையும் பஸ்வமாக்கி நல்ல எண்ணங்களை வளர்ப்பதற்கு இந்த நன்னாளை உபயோகப்படுத்திக் கொள்கின்றோம். அப்போ தீப ஒளி அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உடலுக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஆத்ம சக்தியை உணர்கின்ற அற்புதமான நாள். அப்போ நம்ம உடம்பு நன்றாக இருக்கணும், அப்போ தான் உள்ளம் நன்றாக இருக்கும். எனது எண்ணம், எனது சொல், எனது செயல் மூன்றும் புனிதமடைய வேண்டும். பிறருக்கு தீங்கு விளைவிக்காத அளவில் நமது எண்ணம், சொல், செயல் அமைய வேண்டும். அப்போ அதற்கும் இந்த யோக கலைக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. உடம்பினை பெற்ற பயன் ஆவதெல்லாம் உடம்பினில் உள்ள உத்தமனை காண். இந்த உடலுக்குள் உத்தமன்னு சொல்லக்கூடிய இறையாற்றல், ஆத்மசக்தி ஒளிந்திருக்கின்றது. அது எப்படி இருக்குது? எள் அகத்து எண்ணெய் இருந்ததனை ஒக்குமே உள் அகத்து ஈசன் ஒளி. எள் திடப்பொருள், எண்ணெய் திரவப்பொருள். எள்ளுக்குள் எண்ணெய் மறைந்திருப்பது போல் இந்த உடலுக்குள் ஈசனுடைய ஒளி மறைந்திருக்கின்றது. அந்த தீப ஒளியை மலரச் செய்தால் வாழ்க்கை வளமாக இருக்கும். அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மன அமைதி தரக்கூடிய முத்திரைகள், எனது எண்ணங்கள் பாசிட்டிவாக கொடுக்கக்கூடிய முத்திரைகள், இரத்த அழுத்தம் சமப்படுத்தக்கூடிய முத்திரைகள், உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கக்கூடிய முத்திரைகள். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த 5 வகையான முத்திரைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் உள்ளே இருக்கக்கூடிய ஒளியை மலரச் செய்யலாம். ஆரோக்கியமாக வாழலாம், அமைதியாக வாழலாம், இரத்த அழுத்தம் இல்லாமல் வாழ முடியும். இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும். நமது உடலில் பஞ்சபூதங்களும் சமமாக இயங்குகின்ற நிலை கிடைக்கும். இந்த நன்னாளில் ஒவ்வொருவரும் சபதம் எடுங்கள். இந்த 5 முத்திரைகள், அதனை தொடர்ந்து செய்கின்ற ஒரு எளிய நாடி சுத்தி, ஒரு தியான பயிற்சி. தினமும் காலை மாலை பயிற்சி செய்யுங்கள். இரத்த அழுத்தம் இல்லாமல் மன மகிழ்ச்சியோடு சிறப்பாக வாழ முடியும். இப்பொழுது நாம் அந்த செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் நாம் காணுகின்ற முத்திரை தியான முத்திரை. அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுகாசன நிலை. நிமிர்ந்து உட்காந்துக்கணும். கைகளை இந்த மாதிரி வச்சுருக்கேன். முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுறேன். மூச்சு உள்ளெழுக்கும் போது வயிறு வெளியே வந்துடணும். மூச்சு வெளியே விடும்போது வயிறு உள்ளே போய்க்கிடணும். இப்போ தியான முத்திரை. இடது கை கீழே, வலது கை மேலே. இந்த 2 பெருவிரலையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இது தியான முத்திரை. கை எப்படி மடியில் வச்சுக்கிறேன். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளியே விடுற 3 முறை. இப்போ நார்மல் ப்ரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும். ஒரு மணி மூச்சில் லயிக்கட்டும். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் மூச்சில் கவனம் செலுத்துங்கள். மன அமைதி கிடைக்கும். இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது. பாசிட்டிவ் தாட் கிடைக்கும். இருள் சூழ்ந்த எண்ணங்கள் நீங்கி ஒளிமயமான எண்ணங்களை தரக்கூடிய அற்புதமான முத்திரை. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை இதயத்தை பாதுகாக்கக்கூடிய சூன்ய முத்திரை பண்ண போகிறோம். நடுவிரல் மடிச்சுக்கோங்க. நடுமையத்தில் கட்டை விரல். கை எப்படி மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். இதய துடிப்பு சீராக இருப்பதாக எண்ணுங்கள். இந்த முத்திரை தைராய்டு, பேராதைராய்டையும் நன்றாக இயங்க செய்கின்றது. இதய நாளங்களுக்கு இரத்த ஓட்டம் சீராக பாய்கின்றது. காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்க செய்யக்கூடிய ஆதி முத்திரை பார்க்க போகிறோம். கட்டை விரல் மடிச்சுக்கோங்க. 4 விரல் மடிச்சுக்கோங்க. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. ஒரு 5 டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. தென் நார்மல் பிரீத்திங்.
உடலில் உயிரோட்டம் நன்றாக இயங்கும், சுறுசுறுப்பாக இருக்கலாம், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், தன்னம்பிக்கை கிடைக்கும், இரத்த அழுத்தம் நீக்கக்கூடியது. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண முத்திரை பார்க்க போகிறோம். மோதிர விரல், சுண்டு விரல் அவனோட மேத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க. கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. லிவர் நன்றாக இயங்கும், கண்ணரம்புகள் நன்றாக இயங்கும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும், சவுண்ட் ஸ்லீப்பிங் கிடைக்கும். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும், ஒரு மனம் மூச்சில் லயிக்கட்டும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய முகுள முத்திரை பார்க்க போகிறோம். பெருவரல் நோக்கி 4 குவித்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். பஞ்சபூதமும் சமமாக இயங்கும், நோய் எதிர்ப்பாற்றல் கிடைக்கும், ஹார்ட் ஃபங்க்ஷனிங் நன்றாக இருக்கும். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நுரையீரலை வலுப்படுத்தக்கூடிய ஒரு எளிய நாடி சுத்தி இந்த நன்னாளில் பார்க்க போகின்றோம். இடதுகை சின்முத்திரை, வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இடது நாசியில் மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளிய விடுங்க. இந்த மாதிரி ஒரு 10 முறை பண்ணிக்கணும். மூச்சு உள்ளே இழுக்கும் போது அடிவேர் வெளியே வந்துடணும், மூச்சு வெளியே விடும்போது அடிவேர் உள்ளே போயிடணும். இப்போ மோதிர வரதுனால இடது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கிடுறேன். வலதுலேயே மூச்சை உள்ளெழுத்து வலதுலேயே மூச்சை மெதுவாக வெளியே விடுங்க. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். அடுத்து இடதில் இழுத்து வலது. இந்த மாதிரி 10 முறை நிதானமாக பண்ணிக்கணும். அப்படி மாற்றி பண்ணுறோம். வலதில் இழுத்து இடது. இந்த மாதிரி நிதானமாக 10 முறை பண்ணிக்கணும். இப்போ முழுமையான ஒரு நாடி சுத்தி பண்ண போகிறோம். இடதில் ஆரம்பித்து ரொட்டேஷனாக பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிதானமாக 5 சுற்று இல்லை 10 சுற்று பண்ணிக்கணும். இப்போ 2 கை சின்முத்திரை, மூச்சை மட்டும் ஒரு 30 செகண்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. உங்களது மனதை தலைவலி தசைகள் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. தோள்பட்டை வலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எடுத்து பண்ணிட்டோம். ரிலாக்ஸ் டீப்லி. வலதுகை வலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இடதுகை வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். ஹிருதயத்தின் வலி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள். வயிற்று வலி தசைகள் டீப்லி ரிலாக்ஸ். வலதுகால் இடதுகால் வலி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி. இப்போ இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சை மட்டும் அமைதியாக ஒரு 1 மினிட் வாட்ச் பண்ணுங்கள். மூச்சு உள்ள போகிறது, மூச்சு வெளியே வர்றது. நான் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கின்றேன். உடலை தாண்டி, மனதை தாண்டி, பிராணனை தாண்டி, புத்தியை தாண்டி, உடலுக்குள் 5வது அடுக்கில் இருக்கக்கூடிய தீப ஒளியான
ஆத்மஸ்வரூபமாக பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கின்றேன். எனக்குள் இருக்கக்கூடிய அசுர குணங்கள் அனைத்தும் என்னை விட்டு நீங்கிவிட்டன. தேவர் குணங்கள், அதாவது நல்ல எண்ணங்கள், தேவர்கள் அப்படின்னா நல்ல எண்ணம், அந்த தேவர்களுக்கு ராஜா தேவராஜா, நல்ல எண்ணங்களை நான் தேவராஜனை, நல்ல எண்ணங்களை வணங்குகின்றேன். ஒவ்வொரு நொடியும் அந்த தேவராஜன் எனக்குள் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அதாவது நல்ல எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. அந்த உணர்வு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மனிதனும் தனக்குள் இருக்கக்கூடிய அசுர குணங்களை நீக்கி தேவர் குணங்கள், அந்த தேவராஜனை, நல்ல எண்ணங்களை வணங்கி வாழ்க்கையில் வளமாக நலமாக வாழ்வோம். மீண்டும் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.